சிவாய நம்ம ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய சொல்லுங்க ஐயா. இங்க தமிழகத்துல இருந்து அண்ணாமலை இருந்து ஓரம் கட்டி போட்டு தெரியுது. அண்ணாமலை ஓரம் கட்டுறாங்க. ஆமா, எல்லா விவரத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, உங்க கருத்தை சொல்லுங்க கேட்போம். அண்ணாமலையை ஓரம் கட்டினா தமிழ்நாடு பிஜேபி அப்புறம் பழைய மாதிரி தான் ஒத்த ஓட்ட பாஜகன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு போயிடும். நான் சொல்லல, இன்னைக்கு பாருங்க அத்தனை தொண்டர்களும் அண்ணாமலை பின்னாடி தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? தலைவர்கள் எல்லாம் கவர்னர் கனவுல அவ்வளோ நேரம் மிதந்துகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல. நம்மள இன்னைக்கு கவர்னர் ஆக்கிட மாட்டாங்களா, நாளைக்கு ஆக்கிட மாட்டாங்களா? ஆனா அண்ணாமலை மட்டும்தான் இந்த கட்சியை எப்படியாவது வளர்க்கணும், தமிழ்நாட்டுல இந்த பிஜேபி கால் விடணும், ஆட்சி பிடிக்கணுங்கிற எண்ணத்துல அண்ணாமலை மட்டும்தான், அண்ணாமலையும் பாஜக தொண்டர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா சாதாரண ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவங்க கூட சிலர் கனவுல நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட மாட்டாங்களான்னு கனவு கண்டுட்டு இருக்கான். இப்ப இந்த கட்சி எப்படி உருப்படும்? இல்ல அதில் இந்த லட்சணத்துல அண்ணாமலை வேற ஓரம் கட்டுறாங்க. ஓரம் கட்டிட்டு போங்கய்யா, போய் தொலைங்கய்யா. அதனால எதுக்கு மொத்தமா போய் அதிமுக கிட்ட அடமான வச்சிட வேண்டியதானே கட்சிய? இப்போ அதான் செய்வீங்க. இப்போ அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஏன் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலையை ஓரம் கட்ட முடியாது. அண்ணாமலை அப்படி ஓரம் கட்டப்பட்டால் ஒருவேளை அண்ணாமலையுடைய வளர்ச்சி பிடிக்காம இவனுக்கு ஏதாவது பண்கொள்ளக்கும் குடைச்சல் கொடுத்தான்னு வச்சுக்கிடுங்க. இங்குள்ள பிஜேபி பெரிய தலைகள்லாம் கொடுத்தான்னா பிஜேபிக்கு தான் நட்டம், அண்ணாமலைக்கு நட்டம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, சரி சரி ஐயா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அண்ணாமலை ஓரம் கட்டுற மாதிரி தெரியுது. சரி, எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிடுறது இல்ல. சரி, அண்ணாமலை கட்சி வரது எல்லாரும் தெரியும். ஆமா. எல்முறை அந்த வளர்த்துருவாரா? அடா போங்கய்யா, அது எது எல்முருகன் என்னத்த சாதிச்சுட்டாருன்னு சொல்லி 2 தடவை மந்திரி பதவி. அடா போங்கய்யா, நீங்க அந்த பிஜேபியை பிடிக்க முடியல. சுத்தமா வயிற்றுச்சலா இருக்கு உனக்கு பண்றது. நான் என்ன கேட்கறேன், உழைக்கிறவனுக்கு பதவியை கொடு. நான் என்ன கேட்கறேன், இன்னைக்கு பிஜேபியில இந்த மந்திரி பதவிக்கு தகுதியான ஆள் யாரு தெரியுமா? பிஜேபியில, தமிழ்நாடு பிஜேபியில மந்திரி பதவி, அப்புறம் இந்த கவர்னர் பதவி, இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியான நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் மட்டும்தான். தலைவன் எவனுமே கிடையாது. இவனுக்கெல்லாம் சுயநலவாதியா. இவனுக்கு இன்னைக்கு இருக்க போஸ்டிங்காக உட்கார்ந்துருக்கான். இவன் பதவியை புடுங்கி அவ்வளவு பேர் திமுக போய் சேர்ந்துருவான். நாளைக்கு காலையில அத்தனை பேர்ல திமுக போயிடுவான். தொண்டை மட்டும் தான் இருப்பான். உயிரே போனாலும் தொண்டர்கள் மட்டும் தான் பிஜேபியில கடைசி வரைக்கும் இருப்பான். இவனுங்க எல்லாம் பதவிக்காக ஒட்டுறவனுங்க. நாளைக்கு இன்னைக்கு தேசிய பொறுப்பு, அப்புறம் அது என்ன மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்கல, எல்லாத்தையும் புடுங்கு பார்க்கலாம். எத்தனை பேர் திமுக போறான் பார்க்கலாமா? இவனுக்கு என்ன பிஜேபி சித்தாந்தம் உண்டு, என்ன கொள்கை உண்டு? ஒரு மண்ணம் கட்டி முடியாதுங்க. போங்கய்யா, வயிற்று கிளப்பாதீங்க, வெளியே போன அதை பத்தி பேசாதீங்க. நீ தொடர்ந்து இதை பத்தி. ஆமா, அவங்க அப்படியே ரொம்ப சாதிச்ச. ஆமா, அந்த அம்மா அப்படியே பிஜேபியை 3 தடவை தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்க வச்சுச்சு. யாரா போங்கய்யா, அதையும் சேர்த்துதான் சொல்றேன். இதுல நான் என்ன விதிவிலக்கு? எல்லாம் தான் என்னையா எல்லாத்தையும் சொல்றேன். நீ இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எவன் கூட வேணாலும் கூட்டணி வை, எவன் கூட வேணாலும் கூட்டணி வை, எனக்கு சீட்டை கொடுத்துரு. புரியுதா? நான் ஜெயிக்கணும், நான் மந்திரி ஆகணும், என் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். இதுதான் அவங்க இந்த கும்பலோட எண்ணமே. இவனுக்கு என்னத்த பிஜேபி கிழிச்சிட்டானுங்க சொல்லுங்க? இவங்க எல்லாம் என்னது பிஜேபி கிழிச்சிட்டாங்க? இவங்க போங்கய்யா, இன்னைக்கு உயிரை கொடுத்து கத்துறவன்லாம் இன்னைக்கு ரோட்ல கிடக்கான். எந்த பொறுப்பும் கிடையாது. பிஜேபிக்காக வேலை செஞ்சு செருப்படி வாங்கினவெல்லாம் இன்னைக்கு முடங்கிவே கிடக்கான். இவனுக்கு வேட்டியில கரை ஒட்டாத பயலுக்கு அவ்வளோ நேரம் பதவி வாங்கி வச்சுக்கிட்டு அண்ணாமலைக்கு ஆப்படிச்சிட்டு இருக்கான். நீ என்னத்த கிழிச்சிருங்க? இவனுக்கு தேவை என்ன தெரியுமா? நீ திமுக கூட வேணாலும் கூட்டணி வை. புரிஞ்சுக்க, நீ அதிமுக வேண்டாம், திமுக கூட வேணாலும் கூட்டணி வை. ஆனா எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு. அப்புறம் ஜெயிச்சா எங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துரு. அப்படி தோத்துட்டா மேல மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுத்து மத்திய அமைச்சர் ஆக்கிரு. இவனோட எண்ணமே இதுதான். வேற என்னத்த இது பண்ணிடுவான் இவனுங்க. இங்க பாருங்க, வேண்டாம், பேசாதீங்க. சுயநலவாதிகள், 1 நம்பர் சுயநலவாதிகள் அதிகமா இருக்க கூட்டம் இந்த பிஜேபி தான், தமிழ்நாடு பிஜேபி தான். புரிஞ்சுக்கோங்க, சுயநலவாதிகள். அதனால நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, எம்எல்ஏ சீட்டு நீ இன்னைக்கு அதிமுக கூட்டணி வைக்கிறியா? நீ எம்எல்ஏ சீட்டு யாருக்கு கொடுக்கணும்? பாஜக தொண்டனுக்கு கொடு. எதுக்கு கொடுத்தவனுக்கே கொடுக்குற? இவன் யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? பாரதி கொடுப்பான், நயினாருக்கு கொடுப்பான், பொன் ராதாகிருஷ்ணன் கொடுப்பான். அப்புறம் இன்னும் ஏற்கனவே எவன்லாம் நின்று தோத்தானா மண்ணை கவுண்டானா அவனுக்கு தான் கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? எவன்லாம் தோத்து மண்ணா போனானுங்களோ அவனுக்கு தான் நீ சீட்டை கொடுப்பானுங்க அவனுங்க. இதுக்கு நாங்க உனக்கு நாங்க கீழே நின்று மேடைக்கு நின்று உனக்கு நாங்க பூஜா தூக்கிட்டு போகணுமா? ஆனா போய் அண்ணாமலை இல்லாத பிஜேபி எங்களுக்கு தேவையில்லை. இதான் நான் சொல்றேன். இதான் பாஜக லட்சோதி தொண்டர்கள், அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் அவ்வளவு தான் சொல்றான். அதனால இங்க பாருங்க, விட்டுருங்க. இவனுக்கு சுயநலவாத பேசல வைத்திருக்கா இருக்கு. இவனை விட்டா இவனுக்கு திமுக கூட கூட்டணி வைப்பாயா, எழுதி வச்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம.
உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.